ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ ஃபைனலி ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி 1 கம்ப்ளீட் ஆயாச்சு. அண்ட் நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். என்ன அப்படின்னா, மெஜாரிட்டியா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு பர்சனலாக எனக்கு ரொம்பவே சூப்பராக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது எல்லாருமே அவங்களோட அட்டம்ப்டை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. ஸோ மறக்காம நீங்க எந்த நாள் அண்ட் எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களோட அட்டம்ப்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எந்த அளவுக்கு நம்மளோட கிளாஸஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அண்ட் சிபிடி 2க்கு எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னன்னே தெரியாம கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் பண்ற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப பாசிட்டிவா அந்த கமெண்ட் மோட்டிவேட் பண்ணும். சரியா? ஸோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இந்த சிபிடி 2 மெயின் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமோட பேட்டர்ன், சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், அதுக்கான புக் பிடிஎஃப் எங்கே இருக்குது, அண்ட் கிளாஸஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, இதுதான் எனக்கு லாஸ்ட் 2 டேஸாக வந்த மேக்ஸிமம் மெசேஜஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பயுமே சொல்கிறேன், கட் ஆஃப்ங்கிறது ஜஸ்ட் அ ப்ரிடிக்ஷன். ஸோ யாராலையுமே இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லவும் முடியாது. ஜென்ரலி ஸ்பீக்கிங், நீங்கள் அவுட் ஆஃப் 75, சரியா, நீங்கள் ஒரு 45 to 50 அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஓரளவுக்கு நெகட்டிவ்லாம் போய் நீங்கள் எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சிபிடி 2 ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் சில பேர் வந்து ப்ரோ நான் 40க்கு மேலே வரும் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் சிபிடி 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாக்டான மார்க்கு, எக்ஸாக்டான கட் ஆஃபை யாராலையும் சொல்ல முடியாது, நான் மட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ சேஃபர் சைடுக்கு இதை நீங்கள் பண்ணுங்க. அண்ட் தென் ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நான் சொல்கிறத விடவுமே கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் அடுத்த வருஷமும் ஏஎல்பி வரப்போகுது. ஓகே? ஸோ எவ்ரி இயர் வர மாதிரியும் கேலண்டர் லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டாக போக போகிறதில்ல, இல்லையா? ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்கோர் வரும் அண்ட் இதுக்கு மேலே ஸ்கோர் வரும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சிபிடி 2வோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிபிடி 2 தான் உங்களோட செலெக்ஷனுக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணும். இப்போ நீங்கள் கொடுத்துட்டு வந்த சிபிடி 1 ஜஸ்ட் நீங்கள் சிபிடி 2க்கு போறீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டும். சரியா? ஸோ பி சோ சீரியஸ். அண்ட் யாரெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். 2 minutes. மறக்காம நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு லிங்க் ஒர்க் ஆகலனாலும் இன்னொரு லிங்க் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட், முக்கியமான அப்டேட்ஸ் இது எல்லாமே குயிக்காக வரும். சரியா? அண்ட் தென் நீங்கள் மறக்காமல் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அங்கே இந்த மாதிரி 3 கோடு இருக்கும். டச் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலுக்குள்ளே வாங்க. ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. மெயினாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ஸ் பார்க்கலாம், ஏஎல்பி டெக்னீஷியன் ட்ரேட் வைஸ் புக்ஸ் அண்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் புக்ஸ்னு. ஸோ இதில் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் புக்கில் உங்களுக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு தேவையான 3 சப்ஜெக்ட் இருக்குது. இன்ஜினியரிங் டிராயிங், ஒர்க்ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். சரியா? அண்ட் தென் நீங்கள் என்ன ட்ரேடு சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபிட்டரா, எலக்ட்ரிக்கலா, மிஷினிஸ்டா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பார்ட் பிக்கு நீங்க என்ன ட்ரேடு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் இந்த வீடியோல பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பத்தி தான் மேக்ஸிமம் கவர் பண்ண போறேன். பார்ட் பி என்ன பண்றது, குவாலிஃபைங் நேச்சர் தான், பட் அதுக்கும் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத, நீங்க என்னெல்லாம் ட்ரேட் எடுத்திருக்கீங்கிறத சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு தரேன் செப்பரேட் வீடியோல. சரியா? ஸோ நீங்க நம்மளோட ஆப்ல ஸ்பெஷல் கோர்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஹோமுக்கு பக்கத்தில் கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. 2 பேட்ச் இருக்கும். ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனி அண்ட் சயின்ஸ் பேட்ச் தனி. ஸோ சயின்ஸ் பேட்ச் ரொம்பவே சூப்பரான பேட்ச். இப்போ நடந்த ஏஎல்பி எக்ஸாமில் ரொம்பவே சூப்பராக அட்டன் கொடுத்துட்டு வந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஃப்ரம் 0 level to நீங்கள் உங்கள் எக்ஸாமை விட ஒரு படி மேலே ஹை லெவலாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் கோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா டெமோ வீடியோஸ் இருக்கும். யாரும் டெமோ வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட்னா மறக்காமல் பை நோ கிட்ட கூப்பன் இருக்கும், அதை டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பேட்சும் ரொம்ப டீடைல்டாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி உங்களுக்கு இருக்கும்.
ரொம்பவே சூப்பர் மெத்தட்ஸ். இந்த ஆப்ஷன்லேயே எப்படி அடிக்கிறது, எப்படி ஆப்ஷன்லேயே எலிமினேட் பண்ணுறது, ஷார்ட்கட், இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பேன். ப்ளஸ் டீட்டெயில்டு மெத்தடோடு இருக்கும், மல்டிபிள் அப்ரோச் இருக்கும், வெறும் ட்ரிக் இல்லை, லாஜிக்கல் மெத்தட், மினிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி, நிறைய சாப்டர்ஸ்க்கு ஃபார்முலா இல்லாத மாதிரி. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் இல்லை, 9th 10th 11th 12th வரைக்கும் போயிருக்கேன் சில டாபிக்ஸ்க்கு. ஏன்னா ரயில்வேஸ்க்கு முக்கியம் 11th 12th இருந்தும் சில கான்செப்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கம்ப்ளீட் தியரி கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்டர்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ரயில்வேல அதையுமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ பேட்சை தவிர்த்து வேறு எதுவுமே வேண்டாம். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா சிபிஎஸ்சி புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சிபிஎஸ்சி புக் படிக்க டஃப்பாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கோர்ஸை பை பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். பிடிஎஃப் நோட்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு தேவையில்லை. கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, கம்ப்ளீட் சிபிஎஸ்சி புக் பேஸ்டு, தியரி, நியூமரிக்கல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட்டட். ஸோ இந்த எந்த ரயில்வே எக்ஸாமுக்கும் நீங்கள் காமனாக இந்த ஒரு பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போதும். அடிஷ்னல் ப்ராக்டிஸ், அடிஷ்னல் புக் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சில விஷயங்களை முக்கியமாக பார்த்துருவோம். இப்போ ஸ்டேஜ் 2ல் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து 15 மடங்கு பேர் எடுப்பாங்க. எவ்வளோ வேகன்சியோ அதுல இருந்து 15 மடங்கு பேர். அண்ட் நிறைய அப்டேட்லாம் பார்த்தேன், அதாவது சிபிடி 1ல நிறைய பேர் ஆப்சண்ட் அப்படின்னு. ஸோ மொத்த அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 to 19 lakhs நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. ஏதோ ஒரு ஆர்டிஐ ரிப்ளை பார்த்தேன். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் ஆப்சண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ அப்போ அல்டிமேட்லி ஆப்சன்டீஸ் நிறையா இருக்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். சரியா? என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மடங்கு பேரை சிபிடி 2க்கு அனுப்புவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி. ஓகே, அண்ட் தென் இந்த சிபிடி 2 இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு தான் உங்களோட மெரிட் டிசைட் ஆகும். அதாவது ஃபைனல் பேனல் ஃபார் ஏஎல்பி வில் பி ப்ரிப்பேர் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் மெரிட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் சிபிடி 2 அண்ட் சிபிஐடி. சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் அதாவது சைக்கோ டெஸ்ட்னு சொல்லுவோம். சைக்கோ டெஸ்ட்டுமே குவாலிஃபைங் பேப்பர் தான். சரியா? ஸோ அதில் வந்து இத்தனை மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும், ஆர் இத்தனை மார்க் எடுத்துட்டிங்கன்னா போதும், குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா போதும். பட் சிபிடி 2ல் நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்ஸ் தான் உங்களோட ஃபைனல் மெரிட்டை டிசைட் பண்ணும். ஸோ சிபிடி 2 தான் ஜாபை டிசைட் பண்ணும். மறுபடியும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி 2 உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். ஒரே நாள் பேக் டு பேக் அப்போவே வச்சுருவாங்க. சரியா? பெருசாக எந்த பிரேக்குமே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்ட் ஏல 90 நிமிஷம் டைம், அதாவது 1.5 மணி நேரம் டைம், 100 கேள்வி. பார்ட் ஏ முடிஞ்ச பிறகே க்ளோஸ் ஆகிட்டு பார்ட் பி ஸ்டார்ட் ஆயிரும். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 60 நிமிஷம் தான், 75 கொஸ்டின். இதில் பார்ட் ஏ தான் உங்களுக்கு ஜாப் டிசைடிங். ஏன்னா 100 கேள்வி மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கும். பார்ட் பி வந்து குவாலிஃபைங் பேப்பர், அதாவது 75க்கு 26.25 கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னா போதும். இதை கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட 27 எடுத்தீங்கன்னா போதும் அவுட் ஆஃப் 75. ஷோர், இதில் 27 எடுத்தவங்களே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. 75க்கு 74 எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. குவாலிஃபைங் பேப்பர். ஸோ இந்த மார்க்ஸை தாண்டிட்டீங்கன்னா போதும், ஷோர் கிளியர் பண்ணிடுவீங்க. பட் பார்ட் ஏ இருக்கு பார்த்தீங்களா, இது மெரிட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ 100 கேள்வி, 75 கேள்வி, மொத்தம் 175 கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களோட சிபிடி 2ல. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷார்ட்கட் அப்ரோச், மைண்ட் மெத்தடு, ஆப்ஷன் எலிமினேஷன், இது எல்லாமே மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஎல்பி சிபிடி 1க்கு என்ன படிச்சிங்களோ, டெக்னீஷியனுக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க, ஜேஇக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க, என்டிபிசிக்கும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதே தான். எந்த ஒரு மாற்றமும் புதுசாக எடுத்துட்டு வரல. சரியா? சேம் மேக்ஸ், ஐ லெவல். ஆனால் இப்போவே சொல்லிடுறேன், ஐ லெவலில் பார்க்கணும், சும்மா பேசிக் பார்க்கக்கூடாது. எப்பயுமே நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி. சரியா? அண்ட் தென் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்ட் பி இஸ் ஒன்லி குவாலிஃபைங் டெஸ்ட். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே சி வரும், விட்டுட்டேன். பார்ட் ஏ இது. ஓகே, பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்லேருந்து கேள்வி, ரீசனிங்லேருந்து கேள்வி, அண்ட் தென் பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்லேருந்து கொஸ்டின். சரியா? பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பற்றி தான் மெயினாக அந்த வீடியோவை பார்ப்போம் பொறுமையாக. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்ட் பி இஸ் ஒன்லி a qualifying test in nature and shall have questions from the various trade syllabus as prescribed by DGT. Okay, qualifying percentage 35% for all candidates irrespective of category bar community. நீங்கள் என்ன கம்யூனிட்டியாகவே இருந்தாலும் 75க்கு 26.25. ஓகே, அப்ராக்சிமேட்லி 27 நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆர் 27 எடுத்தால் கூட போதும்.
வித்தவுட் நெகட்டிவ் மார்க். எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. சரியா? ஸோ பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the broad topics that are covered under this syllabus shall be engineering drawing, projections, views, drawing instruments, lines, geometric figures, symbolic representation, units, measurements, mass, weight and density, work power and energy, speed and velocity, heat and temperature, basic electricity, levers and simple missions, occupational safety and health, environmental education, IT literacy, etc. Okay. ஸோ அவங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 சப்ஜெக்டை கவர் பண்ணணும். ஒன்று ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ், இன்னொன்று என்ஜினியரிங் டிராயிங், இன்னொன்று எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். 3ம் தனித்தனி புக்கு, பட் கம்ப்ளீட் புக்கு கிடையாது, செலக்டட் டாபிக்ஸ். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஈஸி வித் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா, ஓகேவா, கோர்ஸை பற்றி சொல்கிறேன், யூடியூப் இல்லை, நீங்கள் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கீங்க. ஏன், இந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆகட்டும், இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இதில் ஒர்க் ஷாப் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். மாஸ், வெயிட், டென்சிட்டி பற்றி ஆல்ரெடி ஐடியா இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பற்றியும் ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஒர்க் பவர் எனர்ஜியை பற்றி ஆல்ரெடி ஐடியா இருக்கும். ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஆல்ரெடி ஐடியா. ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் தனி சாப்டரே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். பேசிக் எலக்ட்ரிசிட்டி வேற லெவலில் போயிட்டோம், இவங்க வெறும் பேசிக்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸில் நீங்கள் எதை புதுசாக படிப்பீங்க? சிம்பிள் மிஷின்ஸ் அண்ட் லீவர்ஸ் மட்டும்தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் நியூமரிக்கல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆல்ரெடி சயின்ஸ் கோர்ஸில்? ஸோ அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் போகலாம். கிளாஸஸை பற்றியும் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதெல்லாம் சிலபஸ் ஃபார் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ். இந்த சாப்டர் எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகேவா? பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், எஸ்ஐ யூனிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நியூமரிக்கல்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸில் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட போக முடியும். சரியா? அண்ட் தென் நான் இன்ஜினியரிங் டிராயிங் வரேன். இன்ஜினியரிங் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 4 to 5 கிளாஸஸ் என்எஃப். இன்ஜினியரிங் டிராயிங்கே க்ளோஸ் ஆகிடும். டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும். லைன்ஸ், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம், சர்க்கிள். நீங்கள் நினைக்காதீங்க இதெல்லாம் ஐயோ ஜாமெட்ரியோட டாபிக், மென்சுரேஷனோட டாபிக், அவ்வளோ ஹை லெவலெல்லாம் வராது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். சரியா? ஐசோமெட்ரிக் ஆகட்டும், ஆர்த்தோகிராஃபிக் ஆகட்டும், பிக்டோரியல் வியூ ஆகட்டும், எல்லாத்தையுமே பார்க்கணும். அண்ட் தென் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்லையும் சம் டாபிக்ஸ் 30 மினிட்ஸ்லேயே கூட க்ளோஸ் ஆகும், சம் டாபிக்ஸ் 1 ஹவரில் கூட க்ளோஸ் ஆகும். ரொம்ப பயங்கர கண்டென்ட், நிறைய படிக்கணும்லாம் தேவையில்லை. நான் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் CBT2 கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என் பேப்பரை கூட நான் வீடியோவில் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூல்ஸில் படிப்போம்ல, EVS அப்படின்னு ஒரு சாப்டர், அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், EVS சப்ஜெக்ட் அப்படின்னு கொஞ்சம் இதுவாக ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடி லிட்ரஸி இருக்குது. ஐடி லிட்ரஸி இஸ் நத்திங் பட் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா, வித் தியரி, வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஆக்குபேஷனல் சேஃப்டி இஸ் நத்திங், ஒர்க் ஷாப் சேஃப்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. தென் ஹெல்த், என்வாயன்மெண்டல் எஜுகேஷன். ஸோ என்வாயன்மெண்ட் பற்றி சம் பேசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், CBT1 நல்லா கொடுத்தோம், ரீசன் நீங்கள் CBT2க்கு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு என்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு நானே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு என் மைண்டுக்கே தோணுற அளவுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க CBT1ல. ஸோ என்கிட்ட இருந்து CBT2க்கான கிளாஸஸ் வரும். எதில்? யூடியூப்லேயே. சரியா? ஸோ நான் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸிமம் என்கேஜ்மெண்ட். சரியா? ஒவ்வொரு கிளாஸஸையும் பயங்கரமாக கவனிங்க. கிளாஸ்ன்னு கொண்டு வந்தேன்னா அதை சும்மா ரஃபாலாம் கொண்டு வர மாட்டேன். வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எனக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, பதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் கிளாஸஸ் கொண்டு போவேன். ஃப்ரம் மைனஸ் லெவல் டு எக்ஸாம் லெவல்.
ஷோராக கவர் பண்ணிடுவேன் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதுக்கான கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட் சயின்ஸ் முடிப்போம் இல்லையா, அதாவது சிபிஎஸ்சி 9th and 10th அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களோட பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஈஸி தான். பட் நான் என்ன கைடன்ஸ் கொடுக்க முடியும், பார்ட் ஏக்கான கிளாஸஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ட் பி நீங்கள் தான் படிக்கணும். ரியலி வெரி சாரி, ஏன்னா பார்ட் பியில் நிறைய ட்ரேட் இருக்கு. ஓகேவா? பட் ஒன்று என்னால் அஷ்யூர்டாக சொல்ல முடியும், நீங்கள் 27 மார்க்ஸ் கரெக்டாக ஸ்கோர் பண்ணீங்கன்னா போதும். அவுட் ஆஃப் 75 குவாலிஃபையிங் பேப்பர், பயப்பட வேண்டாம். ஷூர், சரியா? ஸோ பார்ட் பிக்கான எஃபர்ட் நீங்கள் செலக்டடாக போடுங்க. பார்ட் பிக்கு சம் டாபிக் ஐடியாஸ் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த டாபிக்ஸ்லாம் பாருங்க அப்படிங்கிற ஐடியா என்னால் உங்களுக்கு ஷூராக கொடுக்கும். ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணும், இந்த bharatskills.gov.in தான். சரியா? இந்த வெப்சைட்டும் கீழே கொடுத்துருக்கேன். கன்ஃபியூஷன் வேணாங்கிறவங்க நம்ம ஆப்பில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை வெப்சைட்டில் போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே அவைலபிள். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு புக் இருக்கும். அந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தாலும் ஒன்று தான். இல்லை ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர்னு இருக்கும், அதுவும் ஒன்று தான். அதாவது இதில் 2 வருஷம்னு 2 புக்காக பிரித்து கொடுத்ததை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 4 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. பட் ரெண்டுத்துலையுமே கண்டென்ட் ரிமைன்ஸ் த சேம். ஓகே, நோ ப்ராப்ளம், ரெண்டுத்துக்கும் கண்டென்ட் சேம். இந்த புக்கில் இருந்து தான் கேள்வி வரும். சிபிடி 2க்கு இந்த புக்கில் இருந்து தான் கேள்வி வரும். ஸ்டாண்டர்ட் புக்ஸு. இந்த புக்கை நீங்கள் எங்கே வாங்கணும்னா அமேசானில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு சிடிஐன்னு கேளுங்க. சிடிஐ இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் யாருனாலும் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நேரில் போய் புக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேராக அந்த கிண்டி சிடிஐ போயிட்டு ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் புக் வேணும், இன்ஜினியரிங் டிராயிங் புக் வேணும், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் புக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக பை பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும், இதுல இருந்தா வரும். ஓகே, எப்படி சிபிஎஸ்சி புக்ல இருந்து தான் சயின்ஸ் வரும்னு சொன்னேன். எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், லைன் மாறாம வரும் கொஸ்டின்ஸ்லாம். அந்த மாதிரி உங்களோட சிபிடி 2க்கு இந்த புக்கு மட்டுமே போதும், வேற எதுவும் வேண்டாம். எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்கு நீங்க YCT புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இதுல இண்டெக்ஸ் வந்தீங்கன்னா என்னென்ன நான் கொடுத்துருக்கேன் டாபிக் சிலபஸ்ல இருக்குன்னு அது மட்டும் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட்ஸ் ஃப்ராக்ஷன் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா போதும், ஃப்ராக்ஷன் கூட வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த புக்ல பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் தேவையில்லை. மெட்டீரியல் சயின்ஸ் நமக்கு சிலபஸ்லயே இல்லை. மாஸ், வெயிட், வால்யூம் அண்ட் டென்சிட்டி கண்டிப்பா இருக்கு. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஒர்க் பவர், எனர்ஜி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த சாப்டர் முடிக்கணும், இந்த சாப்டர் முடிக்கணும், இது வரிசையா 3 முடிக்கணும். அப்புறம் ஸ்டார்டிங்ல வர ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் இல்லையா, இந்த மாதிரி செலக்டடா படிங்க. பேசிக் எலக்ட்ரிசிட்டினா ரொம்ப பேசிக்காலாம் இருக்காது, பேர் பேசிக். பட் இதுல இருந்து நியூமரிக்கல்ஸ் வரும். சீரிஸ், பேரலல், ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் வரலாம். அண்ட் தென் எலக்ட்ரிக் பவர் பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் வரலாம். ஜூல்ஸ்லாம், இந்த மாதிரி நிறைய கான்செப்சுவலான திங்ஸ்லாம் இருக்கு. அதுல இருந்து நியூமரிக்கல் வரும். ஈஸினா அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்காது. தென் லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸ். நடுவில் வர மென்சுரேஷன் நீங்க விட்டுறலாம். ட்ரிக்னாமெட்ரில இருந்து கொஸ்டின்ஸ் வராது. ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் இயர் வாங்க. செகண்ட் இயர் வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் எதுவுமே இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர்லேயே எல்லாம் ஆமாம். இதில் பாருங்க, நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, அல்ஜிப்ரா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் அதெல்லாம் நம்ம மேக்ஸில் பார்த்துக்க போகிறோம் இல்லையா. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேணா நீங்கள் இதில் பார்க்கலாம். தென் தட்ஸ் ஆல். ஸோ அந்த புக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். தென் நான் இன்ஜினியரிங் டிராயிங் வந்துடுறேன். இன்ஜினியரிங் டிராயிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸும் இது உள்ளவே இருக்கும். சரியா? இது வரைக்கும் பாருங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? தென் ஃப்ரீ அண்ட் டிராயிங் நமக்கு தேவையில்லை. தென் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இதில் இருக்கு. ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து வால்யூம் 2ல இருக்கு. சரியா? செகண்ட் இயர் புக்ல இருக்கு. அண்ட் தென் இங்கே வாங்க, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸும் வந்தீங்கன்னா எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கு. எல்லாமே அவைலபிள். சரியா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டேன்னா, பார்ட்டியே கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். மேக்ஸ், ரீசனிங் விட்டுருங்க, ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்து எல்லாமே சொல்லிட்டேன். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரேடு சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சரியா? ஸோ நான் ட்ரேட் வைஸ் உங்களுக்கு வந்து செலக்டட் டாபிக்ஸ் தரேன். ஏன்னா அவுட் ஆஃப் 75 நம்ம 27 எடுத்தால் போதும். ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் அண்ட் நீங்கள் என்ன ட்ரேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரமாக எடுத்திருப்பாங்க. சரியா? நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கும் கண்டிப்பாக மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய டவுட் வந்ததுன்னா அது தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.